ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு ஃபேப்ரிக் பெயிண்டிங், டேஞ்சூர் பெயிண்டிங் ஸ்டைலில் நான் பண்ண போகிறேன். பீகாக் டிசைனை சில்க் காட்டன் ப்ளவுஸில் ப்ளூ கார்பன் வச்சு ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கிளாத்தை ஒரு ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேஸ் கோட் ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் கலரில் ஒயிட் கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். ட்ரேஸிங்க்கு நான் ஏன் ப்ளூ கலர் கார்பன் யூஸ் பண்ணியிருக்கேன், எல்லோ ஏன் யூஸ் பண்ணலை, பேஸ் கோட் ஒயிட் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீனில் தெரிகிற லிங்க்கை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் இப்போ நான் கலர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபேப்ரிக் கலர் ஒயிட்டில் வாட்டர் மிக்ஸ் பண்ணாமல் நான் டைரெக்டாக இப்போ அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு கோட் கொடுத்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா செகண்ட் கோட் கொடுக்கலாம். எங்கே எல்லாம் கலர் ஷேடிங் கொடுக்க போகிறனோ அங்கே மட்டும் நான் பேஸ் கோட் ஒயிட் கொடுத்துக்கிறேன். கோல்டன் கலர் எங்கே அப்ளை பண்ண போகிறனோ அந்த இடத்துல நான் பேஸ் கோட் ஒயிட் அப்ளை பண்ண மாட்டேன். பேஸ் கோட் ஒயிட்டுக்கு மேலே கோல்டன் கலர் அப்ளை பண்ணால் அது ஷைனிங்காக இருக்காது. எங்கெங்கே தேவையோ அங்கே மட்டும் பேஸ் கோட் ஒயிட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஒரு கோட் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் செகண்ட் கோட் அப்ளை பண்ணுறேன். இது வெட்டாக இருக்கும்போதே இப்போ பீகாக்குக்கு நான் ப்ளூ கலர் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஃபெவிக்ரில் அக்ரலிக் கலர்ஸில் நான் செரிலியன் ப்ளூ எடுத்திருக்கேன். 0 ரவுண்ட் ப்ரஷில் அதோட டிப்பில் மட்டும் ப்ளூ கலர் டச் பண்ணி அவுட்லைன் வரைஞ்சிட்டு செகண்ட் ஸ்டெப் டெப்திங். எந்த அளவுக்கு கலர் ஸ்ப்ரெட் ஆகணுமோ அந்த அளவுக்கு நம்ம டெப்திங் நம்ம கொடுத்துக்கலாம். எந்த ஒரு பெயிண்டிங்க்குமே ஃபஸ்ட்டு ஸ்டெப் பேஸ் கோட் கொடுக்கறது, செகண்டு அவுட்லைன் ட்ரா பண்ணிட்டு தேர்டு ஒன் டெப்திங் கொடுக்கறது. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கலரை ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். 000 ப்ரஷ் வச்சு அதே ப்ளூ கலரில் மயிலோட கண்ணு வரைஞ்சிக்கிறேன். இப்போ பீகாக்கோட ஹெட் போர்ஷன் கலர் பண்ணியாச்சு. அதோட கழுத்து பகுதிக்கு செகண்ட் கோட்டிங் ஒயிட் பேஸ் கோட் நான் அப்ளை பண்ணுறேன். அது வெட்டாக இருக்கும்போதே அவுட்லைன் ப்ளூ கலர் நான் ட்ரா பண்ணிக்கிட்டு இப்போ டெப்திங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ப்ரஷ்ஷை ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா தொடச்சிட்டு அந்த ட்ரை ப்ரஷ்ஷை வச்சு எவ்வளோ தூரம் டெப்த்து வேணுமோ அவ்வளோ தூரம் ஸ்மச் பண்ணி விடுறேன். நம்ம பேஸ் கோட் ஒயிட் கொடுத்தோம் இல்லையா, அது வெட்டாக இருக்கும்போதே இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம அடுத்தடுத்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது அந்த ஷேடிங் வந்து ரொம்ப ப்ராப்பராக நீட்டாக வரும். பேஸ் கோட் ஒயிட்டையும் அந்த ப்ளூவையும் ட்ரை ப்ரஷ்ஷால் இப்படி நல்லா பிளெண்ட் பண்ணி விடணும். இந்த ஸ்டெப் முடிஞ்ச உடனேயே அவுட்லைன் ப்ளூ கலர் நான் லேஸாக போட்டுக்கிறேன், இன்னும் கொஞ்சம் திக்காக. ரவுண்ட் ப்ரஷ்ஷுக்கு பதிலாக நம்ம ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பிளெண்டிங் வந்து நல்லா ஸ்மூத்தாக வரும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பேஸ் கோட் அப்ளை பண்ணுறது, செகண்ட் அவுட்லைன் ட்ரா பண்ணிவிட்டு தேர்ட் எவ்வளோ தூரம் டெப்த்து வேணுமோ அவ்வளோ தூரம் டெப்த்து கொடுத்துட்டு அப்புறம் பிளெண்டிங் 2 கலர்ஸையும் வந்து பிளெண்ட் பண்ணி விடணும். இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி தான் இந்த பீகாக்கோட ஃபெதர்ஸ் அப்புறம் இந்த 2 ஃப்ளவர் பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அதையுமே நான் இந்த டெக்னிக்கில் தான் நான் கலர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த லோட்டஸ் மாதிரி இருக்க இந்த ஃப்ளவருக்கு பேஸ் கோட் ஒயிட் கொடுத்துட்டு பிங்க் கலரில் அவுட்லைன் ட்ரா பண்ணிவிட்டு எவ்வளோ டெப்த்து வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு டெப்த்து கொடுத்துட்டு ஒயிட்டையும் இந்த பிங்க்கையும் நல்லா ஸ்மெச் பண்ணி பிளெண்ட் பண்ணி விடுறேன். இப்போ நான் கலர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஃப்ளவரோட பெட்டல் ரொம்ப சின்னதாக இருக்கனால நான் ரவுண்ட் ப்ரஷ் வச்சு தான் நான் கலர் பண்ணுறேன். இந்த பீகாக் வந்து ஒரு சில்க் காட்டன் ப்ளவுஸில் ஹேண்ட் போர்ஷனில் போட்ட டிசைன் இது. இந்த பீகாக்கை கலர் பண்ணிக்கிட்டே சைமல்டேனியஸாக இன்னொரு கையிலையும் நான் பீகாக்கை நான் கலர் பண்ணிக்கிட்டே வருவேன். அப்படி பண்ணும்போது ஒரே நேரத்தில் நமக்கு வேலை முடிஞ்சிடும். அது மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இந்த பீகாக்கை
ஒவ்வொரு ஹேண்ட்லையுமே தனித்தனியா ட்ரேஸ் பண்ணி வரைஞ்சி எடுத்துக்கணுமா அப்படின்னு அப்படி நம்ம வரைய தேவையில்லை. தனித்தனியா ஒரே நேரத்திலே நம்ம 2 கைக்கும் இந்த பீகாக் டிசைனை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் ஹவு டு ட்ரேஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே இன்ட்ரெஸ்ட் இருக்க சிமிலர் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. உங்கள் வீட்டு கிட்ஸ் இந்த மாதிரி பெயிண்டிங், டிராயிங், கலரிங் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. அவங்களும் இது மாதிரி கலர்ஸோட ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பேஸ் கோட் ஒயிட் கொடுத்து ப்ளூவில் ஷேடிங் கொடுக்குறேன். இந்த பெரிய பெட்டலுக்கு பேஸ் கோட் ஒயிட் செகண்ட் கோட் கொடுத்துட்டு அது வெட்டாக இருக்கும்போதே அதுக்கு மேலே ஃபெவிக்கல் பிராண்டோட அக்ரலிக் கலர் லெமன் எல்லோ கொடுக்குறேன். இந்த லெமன் எல்லோ அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். பிகினர்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் எடுத்து வரைஞ்சி பழகுங்க. உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம என்ன கிளாத்தில் வரைஞ்சி பழகலாம், என்ன ப்ரஷ் எப்படி யூஸ் பண்ணணும், ஃபேப்ரிக் கலர்ஸ்னால் என்ன, அக்ரலிக் கலர்ஸ்னால் என்ன, ட்ரேசிங் எப்படி பண்ணணும், இப்படின்ற டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய வரும். ஸோ உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ் கோட் லெமன் எல்லோ கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கு மேலே டெப்த்து கொடுக்கறதுக்காக நான் குரோம் எல்லோ யூஸ் பண்ணுறேன். குரோம் எல்லோ வச்சு டெப்த்து கொடுத்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் அவுட்டரை பிரைட்டாக காட்டுறதுக்காக கோல்டன் எல்லோ யூஸ் பண்ணி அவுட்லைன் ட்ரா பண்ணுறேன். கோல்டன் எல்லோவையும் குரோம் எல்லோவையும் ட்ரை ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விடுறேன். இந்த ஷேடிங் டெக்னிக் உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியணும் அப்படின்றனால தான் நான் இதை உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப ஸ்லோவாக மேக் பண்ணியிருக்கேன். ப்ரஷ்ஷோட ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே ஒரே டைரக்ஷனில் அவுட்டர்லேருந்து இன்னர் பார்ட் வர மாதிரி நான் கொடுக்குறேன் பாருங்க. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி தாஞ்சூர் ஸ்டைல் பெயிண்டிங்கில் ஒரு கோல்டன் பீகாக், ஒரு பேரட் எப்படி கலர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோவையும் செக் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு காடஸ் இமேஜ் எப்படி நாம் கலர் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். பிகினர்ஸ் உங்களோட ட்ரெஸ்ஸில் ஃபஸ்ட்டு இதை போட்டு நீங்கள் பழகுங்க. உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்ததுக்கப்புறம் சில்க் மெட்டீரியலில் ட்ரை பண்ணுங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல ஹாபியாகவும் இருக்கும். மெடிடேஷன் பண்ணும்போது மைண்ட் எப்படி பீஸ்ஃபுல்லாக காமாக மாறுதோ அது மாதிரி இந்த பெயிண்டிங் பண்ணும்போது மைண்டு சோலும் அவ்வளோ லைட்டாக இருக்கும். சேம் ஷேடிங் ப்ராசஸை யூஸ் பண்ணி இந்த 2 பெட்டலையும் கலர் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப், பீகாக்கோட ஃபெதருக்கு பேஸ் கோட் லெமன் எல்லோ கொடுத்து அது வெட்டாக இருக்கும்போதே லைட் க்ரீன் வச்சு வளைவாக வர ஷேப்ஸ் எல்லாம் வரைஞ்சி லெமன் எல்லோ மேலே போட்டிருக்க லைட் க்ரீனை ட்ரை ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விடுறேன். பீகாக்கோட அழகுக்கு லெமன் எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளவரோட ஸ்டெம் போர்ஷன் மாதிரி வருது இல்லையா, அந்த காம்புக்கு பேஸ் கோட் லெமன் எல்லோ கொடுத்து அதுக்கு மேலே லைட் க்ரீன் கொடுத்துக்கிறேன். சின்ன சின்ன ஃப்ளவராக இருக்கிறதுக்கெல்லாம் பேஸ் கோட் ஒயிட் கொடுத்து பிங்க் கலர் கொடுக்குறேன் மேலே.
ஒரே மாதிரியான ஷேடிங் டெக்னிக் யூஸ் பண்ணி தான் இந்த ஃபுல் பிக்சரும் நான் கலர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் எங்கெல்லாம் கலர் பண்ணணுமோ அங்கெல்லாம் கலர் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒர்க் வந்து பேர்ல் மெட்டாலிக் கோல்டு கலர் இப்போ நான் போட போகிறேன். பேர்ல் மெட்டாலிக் கோல்டு கலர் டைரெக்டாக ப்ரஷில் தொட்டு நம்ம கலர் பண்ண வேண்டியதான். முக்கியமான விஷயம், ப்ரஷ் வந்து ட்ரை ப்ரஷ்ஷாக இருக்கணும். இது கலர் பண்ணி ஒரு 1 ஹவரில் இது காஞ்சிரும் கம்ப்ளீட்டாக. இது காஞ்சி முடிச்ச உடனே 3D அவுட்லைனர் பேர்ல் மெட்டாலிக் கோல்டு இது அவுட்லைன் கொடுத்துட்டு ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதான் இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. பேர்ல் மெட்டாலிக் கோல்டு பாட்டில் பெயிண்ட் தான் இப்போ நான் போட்டுட்ருக்கேன். ஒரு கோட் கொடுத்தா போதும். இதுக்கு மேலே நம்ம 3D அவுட்லைனர் போட்டு ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பீகாக்கோட ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்தது. இதை நான் 3D அவுட்லைனர் போட்டு அங்கங்கே ஸ்டோன்ஸ் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது சிந்தட்டிக் ஸ்டோன். 3D அவுட்லைனர் எப்படி போடணும், ஸ்டோன்ஸ் அதில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவோட லிங்க் இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ப்ளவுஸோட 2 ஸ்லீவ்லையுமே இந்த டிசைன் நான் போட்டிருக்கேன். இந்த பீகாக் பார்க்கவே ரொம்ப கிராண்டாக கலர்ஃபுல்லாக கிளாத்தில் பிரிண்ட் பண்ண மாதிரி ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஐ ஹோப் பிகினர்ஸுக்கு இந்த வீடியோவில் தாஞ்சூர் ஸ்டைல் ஃபேப்ரிக் பெயிண்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு கிளாரிட்டி, ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். மற்றும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.